நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்க படம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படம். ஸ்போர்ட்ஸ் படம்னாலே மோட்டிவேஷனலுக்கு எந்த குறையும் இருக்காது. இதுக்கு நடுவுல காதல், கல்யாணம், குடும்பம்னு ரொம்ப எமோஷனலான ஃபீல் குட் படம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாஹின்னு 2024ல ஹிந்தில வெளியான ஒரு படம். இந்த படத்த கடைசி வரையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நெறைய பேர சென்றடையும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஜெய்ப்பூர்ல இருக்க ஒரு ஸ்டேடியம்ல 2 டீமுக்கு நடுவுல கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறத தான் நமக்கு காட்டுவாங்க. பொதுவா இது 2 டீமுக்கு நடுவுல வெற்றி தோல்விய முடிவு பண்ணக்கூடிய ஒரு மேட்ச் மட்டும் கிடையாது. ராஜஸ்தானோட ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் டீமுக்கு பிளேயர்ஸ செலக்ட் பண்ற ஒரு செலக்ஷன் ப்ராசஸும் கூட. அதுல நம்ம ஹீரோவோட டீமும் ஒண்ணு. அந்த டீம் சார்பா இப்போ நம்ம ஹீரோ தான் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேட்ச் இப்போ கிட்டத்தட்ட முடிய போகுது. கடைசியா ஒரு பால் தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு பால்ல நம்ம ஹீரோ 4 ரன் எடுத்தாகணும். அப்பதான் அவனோட டீமும் ஜெயிக்கும். அவனும் ராஜஸ்தான் டீமுக்கு செலக்ட் ஆகவும் முடியும். எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா அத பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட கோச்சுக்குலாம் வயித்துல புளிய கரைக்கிற மாரி இருக்கும். இந்த ஒரே பால்ல ஒரு 4 அடிச்சே ஆகணும்னு நம்ம ஹீரோ ரொம்ப வெறியா இருப்பான். அப்ப அந்த பால் வரும் பாருங்க. இவன் அடிச்ச அடியில அந்த பாலும் பறந்து போகும். 4ஆ தான் மாற போகுதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது, கடைசி ஒரு செகண்ட்ல டக்குன்னு அத கேட்ச் புடிச்சிருவாய்ங்க. நம்ம ஹீரோ இப்ப அவுட். இவனும் தோத்துட்டான். இவனோட டீமும் இப்ப தோத்து போயிடுச்சு. நம்ம ஹீரோ ரொம்பவே நொந்து போயிடுவான். ஆனாலும் அதுக்கப்புறமா அவனோட கோச் கிட்ட போய் பேசி பாப்பான். இந்த வருஷம் நான் செலக்ட் ஆவேனா மாட்டேனான்னு. செலக்ஷன பத்தியெல்லாம் நீ பேசாத. உன்னால தான் டீமே தோத்து போயிடுச்சுன்னு அவர் ஹீரோவ போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் கண்டிப்பா நீ செலக்ட் ஆக மாட்ட. இன்னும் நல்லா முயற்சி பண்ண அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு கோச். இதுல அவனுக்கு மனசே விட்டு போயிரும். கோச் கிட்ட ரொம்ப கெஞ்சுவான். என் அப்பா கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி இந்த ஒரு வருஷத்த வாங்கியிருக்கேன் சார். கண்டிப்பா இன்னொரு வருஷமும் செலக்ட் ஆகுறதுக்குலாம் அவர் எனக்கு டைமே குடுக்க மாட்டாரு. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்ன்னு ரொம்ப கெஞ்சுவான். ஆனாலும் அவர் கட் அண்ட் ரைட்டா இந்த வருஷம் அந்த பஸ்ஸ நீ விட்டுட்ட. இனி அடுத்த வருஷம் வேணா ஏற முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருவாரு. இந்த வருஷம் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகாதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே வேதனையோட இத எப்புட்றா அப்பாட்ட சொல்லணும்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அப்பாவும் வந்து என்னடா ஆச்சு மேட்ச் எல்லாம்? இந்த வருஷமாவது செலக்ட் ஆயிட்டியான்னு கேக்குறாரு. இல்லப்பா, மேட்ச் எல்லாம் நல்லா விளையாடியிருக்கேன். ஆனா செலக்ட் ஆனனா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னும் அத அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லுவான் முதல்ல. கண்டிப்பா செலக்ட் ஆயிருவியான்னு அப்பா திரும்ப திரும்ப கேட்கவும், அப்பா எனக்கு இன்னும் 1 வருஷம் மட்டும் டைம் குடுங்கப்பா. கண்டிப்பா நான் அடுத்த வருஷம் செலக்ட் ஆயிருவேன்னு இவன் சொல்லுவான். இத கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு கொலவெறி ஆயிரும். ஏய், இப்பதான் நல்லா விளையாடியிருக்கேன். இன்னும் ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலன்னு சொன்ன. இப்ப மறுபடியும் வந்து இன்னும் 1 வருஷம் குடுங்கன்னு டைம் எல்லாம் கேட்கிற. என்ன பார்த்தா என்ன உனக்கு முட்டாள் மாரி தெரியுதான்னு அவர் ஆச்சோ போச்சோன்னு கத்த ஆரம்பிச்சுருவாரு. இவனும் எவ்வளவோ கெஞ்சி பாப்பான் அப்பா கிட்ட. அப்பா சாரிப்பா, மன்னிச்சிடுங்க. உங்க மேல இருந்த பயத்துல முதல்ல நான் அப்படி சொல்லிட்டேன்ப்பா. ஆனா கோச் நான் இந்த வருஷம் செலக்ட் ஆகுறது கஷ்டம், வாய்ப்பில்லன்னு சொல்றாரு. இன்னும் எனக்கு 1 வருஷம் மட்டும் டைம் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணி அடுத்த வருஷம் செலக்ட் ஆயிருவேன்ப்பான்னு ரொம்பவே கெஞ்சுவான். ஆனா அவரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே நான் உனக்கு 2 வருஷம் டைம் குடுத்ததே போதும். ஒழுங்கா நாளையில இருந்து வந்து கடையில வியாபாரத்த பாருன்னு சொல்றாரு. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, கிரிக்கெட் தான்ப்பா என்னோட லைஃப். அத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுப்பா. நான் 4 வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு என் கனவ உடைச்சிடாதீங்கன்னு கெஞ்சி அழுதுகிட்டு இருப்பான். அப்பா கோவத்துல பேட்டை எடுத்துட்டு இதுதானடா உன் கனவுன்னு சொல்லி பேட்ட தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. இந்தா பாத்துக்க, உன் கனவ உடைச்சிட்டேன். ஒழுங்கா நாளையில இருந்து காலையில 8 மணிக்கு கடையில நீ இருக்கணும். இனிமே கடை தான் உனக்கு எல்லாமே. ஒழுங்கா வியாபாரத்த பாருன்னு கத்து கத்துன்னு கத்திட்டு போயிடுவாரு. அப்புறம் அந்த இடத்துல சீன கட் பண்ணி பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ குடும்பத்தோட பொண்ணு பாக்குறதுக்காக ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காரு. 2 குடும்பத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுலயும் பாருங்க, 2 பேரோட செல்ல பேருமே ஒண்ணுதானா. நம்ம ஹீரோவோட பேரு மகேந்திரன், ஹீரோயினோட பேரு மகிமா. 2 பேரையுமே வீட்ல மகி மகின்னு தான் கூப்பிடுவாங்களாம். எல்லாமே பொருந்தி போறது 2 வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அதுலயும் நம்ம ஹீரோயின் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிடல்ல டாக்டரா வேலை பாக்குறாங்க. இத கேட்டதும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அதே நேரத்துல மாப்பிள்ளைய பத்தி சொல்லுங்கன்னு அவங்க கேக்கும்போது நம்ம ஆளுக்கு முகமே மாறி போயிடும். ஒரு மாதிரி விரக்தியாவே இருப்பான். ஆனா அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. அட நீங்க வேற, ஜெய்ப்பூர்ல எங்கள மாரி யாருமே பிசினஸ் பண்ண முடியாது. என் பையன் தான் மொத்த பிசினஸையும் இழுத்து போட்டு பாக்குறான். என் பையன் வியாபாரத்துல கெட்டிக்காரன்னு ஹீரோவ போட்டு புகழ் புகழ்னு புகழ்ந்து தள்ளிருவாரு. ஆனா ஏன்னு தெரியல நம்ம ஹீரோவோட முகம் மட்டும் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அன்னைக்கு நைட்டே அப்பாவும் பையனும் ஹீரோவோட தம்பிய ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக கார்ல தனியா போயிட்டு இருப்பாங்க. அப்பவும் இவன் கொஞ்சம் உருன்னு தான் வருவான். ஏன்பா, ஏன் இப்படி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான் அப்பா கிட்ட. அப்புறம் வேற என்ன செய்ய சொல்ற? இத பாருடா, நீ ஒரு டிஃபெக்டிவ் பீஸ். நான் ஒரு வியாபாரி. உன்னை வித்தாகணும் இல்லையா? இப்படிதான் ஏதாவது பொய்ய புரட்ட சொல்லி விக்கணும். நான் வேற என்ன செய்வேன்னு அப்பாவும் கடுப்புல பேசுவாரு. அப்பாவோட இந்த கடுப்புக்கு காரணம் என்னன்னா, அவரு ஜெய்ப்பூர்ல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான பொருட்கள விக்கிறதுக்காக ஒரு பெரிய கடைய வச்சிருக்காரு. அதுதான் அவரோட பிசினஸ். நம்ம ஹீரோ வேற அந்த செலக்ஷன்ல செலக்ட் ஆகாததுனால அடுத்த நாள்ல இருந்து
கடைக்கு போய் தான் வியாபாரத்த பார்க்கணும்னு அப்பா சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம கடைக்கு தான் போய் வியாபாரத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு அந்த வியாபாரத்துல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அவன் ஆசைப்பட்டபடியும் இருக்க முடியாம, அந்த வியாபாரத்தையும் ஒழுங்கா பார்க்காம இருக்கிறதுனால தான் அப்பாவுக்கு எப்பவுமே நம்ம ஹீரோ மேல ஒரு கடுப்பு. அப்புறம் 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு போனா, அங்க ஒரு கூட்டமே நிக்கும். இவங்கலாம் வெயிட் பண்றது ஹீரோவோட தம்பிக்காக தான். அவன் ஒரு ஆக்டரா இருக்கான். ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்ஷன்ல அவார்ட் வாங்கிட்டு வரானாமா. அப்பா அந்த கூட்டத்த பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகன தேடி ஆடிக்கிட்டே ஓடுவாரு. இத எல்லாத்தையும் அந்த கூட்டத்தோட கூட்டமா நின்று தான் நம்ம ஹீரோ பார்ப்பான். தம்பி இவ்ளோ ஃபேமஸ் ஆனவனா இருக்கிறது என்னமோ நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் எல்லார் முன்னாடியும் தம்பிக்கு அண்ணனா போய் இவனால நிக்கலாம் முடியாது. அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா, தம்பியோட தோரணையே வேற மாரி இருக்கும். அவன் ரீல்ஸ் போடுறது, சோசியல் மீடியால சேட் பண்றதுன்னு அவன் லைஃபே வேற மாரி இருக்கும். அதையெல்லாம் பார்க்கும்போது, தம்பியெல்லாம் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிட்டான், அச்சீவ் பண்ணிட்டான். நம்ம தான் இப்படி இருக்கோம்னு இவன் இன்னும் விரக்தி ஆவான். அப்புறம் மறுநாள் காலையில இவன் கடையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன பையன் வந்து எந்த பேட்ட வாங்கலாம், எது நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ கிட்ட. "இத பாரு, எந்த பேட்ட நீ வாங்குறேன்றது முக்கியம் இல்ல. 6 அடிக்கிறதும், 4 அடிக்கிறதும் பிளேயர் கையில தான் இருக்கு. உன் மேல நம்பிக்கை வேணும்." அந்த சின்ன பையன் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிடுவான். இதையெல்லாம் கேட்டுட்டு அப்பா ஓடி வந்து, அந்த குட்டி பையன் கிட்ட "இந்த பேட் நல்லா இருக்கும், அந்த பேட் நல்லா இருக்கும். இத வாங்குனா நீ 6 அடிப்ப, அத வாங்குனா 4 அடிப்பன்னு" பொருள விக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஒரு வியாபாரி மாரி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "ஏன்டா பேட்ட விக்கிற வேலைய பார்க்காம, அந்த சின்ன பையன் கிட்ட என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாசம் நீ ஒரு ரூ. 500 கூட வியாபாரம் பண்ணலடா." இப்படி கன்னாபின்னான்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் அப்பாவும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். "என்ன நான் பொய் சொல்லி அந்த பையன் கிட்ட பேட்ட விக்கிறது உனக்கு கடுப்பா இருக்காக்கும்? நான் பொய் சொல்றது உனக்கு தப்பா தெரியுதுல? அப்போ நீ அவ்ளோ நேர்மையான மனுஷனா இருந்தா, அந்த கல்யாண பொண்ணுகிட்ட போய் உன்னால உண்மைய சொல்ல முடியுமா? அப்படி மட்டும் நீ சொல்லி பாரு. எந்த பொண்ணும் உன்ன திரும்பி பார்க்க மாட்டான்னு" சொல்லிடுவாரு. இத கேட்டதும் அவனுக்கு ஆத்திரமா வரும். அப்புறம் அந்த குட்டி பையனும் ஒரு பேட்ட செலக்ட் பண்ணிட்டு வந்து பில்ல போடுவான். அப்பதான் ஹீரோவுக்கு பின்னாடி இருக்க செவுத்துல நெறைய பிளேயர்ஸ் கூட ஹீரோவோட அப்பா போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாரு. அதுல தம்பிக்காரன் கூட அப்பா போட்டோ எடுத்தது கூட இருக்கு. "ஏனே உங்க போட்டோ மட்டும் இல்லன்னு?" அந்த குட்டி பையன் கேட்பான். அதுக்கு இவன் பதில் சொல்றதுக்குள்ள, "தோத்தவங்களுக்கெல்லாம் இந்த செவுத்துல இடம் இல்லடா. யாரு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க கூட மட்டும் தான் நான் போட்டோ எடுத்து இந்த செவுத்துல மாட்டுவேன்னு" அந்த இடத்துலயும் பையன ரொம்பவே இன்சல்ட் பண்ணிருவாரு அப்பா. இதுல இன்னும் காண்டானவன், அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹீரோயின மீட் பண்ணி, "அன்னைக்கு உங்க வீட்ல எங்க அப்பா சொன்னதெல்லாம் பொய்யி. சொல்லப்போனா நான் வாழ்க்கையில எதுவுமே சாதிச்சதில்ல. நான் ஒரு ஃபெயிலியர். இதுதான் நெஜம்னு" சொல்லிடுவான். இத கேட்டதும் ஹீரோயினுக்கு ஷாக்கு. அவளும் இத போய் அப்படியே அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லிடுவா. அத கேட்டதும் அவங்க அம்மா கூட, "பாரேன் எப்படி இருந்திருக்காங்க. நல்ல வேளை நம்ம தப்பிச்சுட்டோம். நீ அவன்கிட்ட அவன பிடிக்கலன்னு சொல்லிட்டேலன்னு" மகள பார்த்து கேக்குறாங்க. ஆனா அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. "என்னம்மா யோசிக்கிற?" "இல்லம்மா, அவங்க அப்பா தானே பொய் சொன்னாரு. ஆனா அவரு ரொம்ப நேர்மையா உண்மைய சொன்னது எனக்கு பிடிச்சிருக்குன்ற" மாரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்களுக்கு இத கேட்டதும் ஷாக்கு. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு பர்த்டே வரும். அதுக்காக அவங்க வீட்ல ஒரு பெரிய பார்ட்டிய ஏற்பாடு பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் கூட அவங்க அப்பாவுக்கு விஷ் எல்லாம் பண்ணி மெசேஜ் பண்ணியிருப்பான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அவங்க அப்பாவுக்காக ஒரு கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கி கொண்டு வந்து குடுத்திருப்பான். அப்புறம் அன்னைக்கு நான் திடுதிப்புன்னு உன்னைய கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் உண்மதான். ஆனா நான் அப்படி பண்ணதுல உனக்கு கண்டிப்பா சங்கடம் இருந்திருக்கும். என் குடும்பமும் நானும் பண்ணது தப்பு தான், மன்னிச்சுக்கோன்னு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்பான். என்னதான் ஹீரோ எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னாலும், ஏதாவது ஒரு வகையில நம்மள இந்த பொண்ணுக்கு பிடிச்சிராதான்னு அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசையும் இருக்கும். அதனால தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு. ஆனாலும் அந்த நேரத்துல ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல மாட்டா. கிஃப்ட்ட வாங்கிட்டு அமைதியா போயிடுவா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அம்மா ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, பொண்ணு வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்கடான்னு. அப்பதான் இவனும் அம்மா கிட்ட சொல்லுவான், "ஆமாம்மா, நான் அந்த பொண்ண பார்த்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். அப்பா சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டேன். அதனால ஃபோன் பண்ணி வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன நடந்திருக்கும்னு" அவன் அசால்ட்டா பேசுவான். ஆனா அம்மாவும் அல்வாவ ஊட்டி விட்டுட்டு, "இல்லடா, அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிச்சிருக்காம். கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம்னு" சொல்லுவாங்க. அவனுக்கு அத கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்லயே எல்லாரோட சம்மதப்படி நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் நாள் ராத்திரி இவன் ஆசையா கிட்ட போவான். ஆனா அவ தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிருவா. சரி, முதல் நாள் தானேன்னு சொல்லிட்டு அவனும் தூங்கிருவான். திடீர்னு பார்த்தா காலங்காத்தால 5 மணிக்கு அலாரம் அடிக்கும். நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சு எந்திரிச்சா பக்கத்துல பொண்டாட்டிக்காரி இல்ல. அவனும் வீடு முழுக்க தேடுவான். அவ உட்கார்ந்து காலங்காத்தால வெறித்தனமா கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருப்பா டிவில. அவனும் இத பார்த்துட்டு, "இதுக்காக தான் அலாரம் வச்சு
ஆரம்பிச்சியான்னு கேட்பான். ஆமா, டாஸ் போடுறதுக்கு முன்னாடி மேட்ச பார்க்கணும் இல்லையா? அதனால தான் அலாரம் வச்சு வந்து டிவிய போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பியா? உனக்கு பிடிக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவளும் சொல்லுவா. எனக்கெல்லாம் ஒரு காலத்துல கிரிக்கெட் தான் லைஃப், லைஃப் தான் கிரிக்கெட்ன்னு நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிச்சுருவான். 2 பேருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும்ன்றதுனால மேட்ச பத்தியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த மேட்ச ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இத்தன வருஷமா விரக்தியிலே இருந்த நம்ம ஹீரோ கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சந்தோஷமா சிரிக்கிறான். 2 பேருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும். கிரிக்கெட்ட பத்தி நல்லா தெரியும்ன்றதுனால ரொம்ப சீக்கிரமாவே 2 பேருக்குள்ளயும் ஒத்து போயிடும். இப்போதானே 2 பேருக்கும் கல்யாணம் கூட ஆயிருக்கு. அதனால 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ரொம்ப ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவளுக்காக ஸ்டேடியம்ல போய் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வருவான். 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்டேடியம்ல போய் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கூட மாறிருவாங்க. அப்ப ஒரு நாள் ஹீரோ சொல்லுவான் ஹீரோயின் கிட்ட, "நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் சந்தோஷமா இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு." இப்படி எல்லாமே நல்லா போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் ஒரு முக்கியமான கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். அத பார்க்கறதுக்காக ஹீரோயின் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுவா. அவனும் அவசர அவசரமா டாஸ் போடுறதுக்குள்ள நானும் வந்துருவேன்னு சொல்லிட்டு, கடைய பூட்ட வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே கடைய அவசர அவசரமா பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருவான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுவாங்க. அவன் பூட்ட ஒழுங்காவே பூட்டி இருக்க மாட்டான். அத கவனிச்சிருக்கவும் மாட்டான். மறுநாள் காலையில கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம். இவனுக்கு அத பார்த்ததும் ஷாக்கு. வேக வேகமா உள்ள போய் பார்த்தா, கடைய சில பல திருட்டு பசங்க சூறையாடி இருப்பாங்க. கல்லால இருந்த 1,00,000 காணோமா. அது மட்டும் இல்லாம 5,50,000 மதிப்புள்ள பொருளையும் அள்ளிட்டு போயிருப்பாங்க. இதனால அப்பா ரொம்ப கடும் கோவத்துல இருப்பாரு. போலீஸ் எல்லாம் கூட வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து கடைக்காரரு, நேத்து நைட்டு 8:30க்கே இவரோட பையன் கடைய பூட்டிட்டு போயிட்டான். அப்ப கூட யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டே போனான். நான் கூட என்னப்பா தம்பி இவ்வளவு சீக்கிரம் கடைய பூட்டுறேன்னு கேட்க போனேன். ஆனா அவன் சீக்கிரமா போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பா குறுக்க புகுந்து, இல்லங்க இவர் தெரியாம சொல்றாரு. நாங்க 10 மணிக்கு தான் கடைய பூட்டணும். எப்பவும் அப்படிதான் பூட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இல்ல 8:30க்கே கடைய பூட்டியாச்சுன்னு பக்கத்து கடைக்காரர் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. என்னடா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீ எப்ப கடைய பூட்டுனேன்னு நம்ம ஹீரோவ கூப்பிட்டு அப்பாவும் கேட்பாரு. அப்பா நேத்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருந்தது. அத பார்க்கணும்ன்றதுக்காக 8:30க்கே கடைய பூட்டிட்டேன்னு அவன் சொல்லுவான். அவர் தலையில இடி விழுந்த மாரி இருக்கும். டேய் ஒழுங்கா பூட்னியா இல்லையாடா? சாவிய 3 தடவ திருகுனாதான் அந்த பூட்டு ஒழுங்கா பூட்டும். யோசிச்சு சொல்லுடான்னு சொன்னா, அப்படிதான்ப்பா பூட்டி இருப்பேன்னு அவன் சொல்லுவான். என்னது அப்படிதான் பூட்டி இருப்பியா? அது கூட உனக்கு ஒழுங்கா ஞாபகம் இல்லையான்னு அப்பா திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோவ போட்டு. இவனு எவ்வளவோ சாரி கேட்டு பாப்பான். மனுஷன் கோவத்துல ஓங்கி நம்ம ஹீரோவ பொளிச்சுன்னு ஒரு அறை. எல்லார் முன்னாடி ஹீரோவுக்கு ரொம்ப அவமானமா போயிரும். அப்புறம் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான். இந்தியாவோட டீமுக்கு விளையாட வேண்டியவன். ஆனா இன்னைக்கு அப்பா முன்னாடி ரொம்ப அவமானமா போச்சு. நான் மட்டும் என் லைஃப்ல இப்படி ஃபெயிலியரா இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அவளும், உனக்கு பிடிக்காத இந்த வேலையை ஏன் பார்த்துட்டு இருக்க? உனக்கு பிடிச்ச மாதிரி மறுபடியும் போய் கிரிக்கெட் விளையாடு. மறுபடியும் செலக்ஷன் ப்ராசஸ்க்கெல்லாம் போய் செலக்ட் ஆகுறதுக்கு வழிய பாரு. உன் கோச்ச போய் பாருன்னு நம்ம ஹீரோவ மோட்டிவேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அவனும் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவருக்கு பிடிக்கல என்ன, உனக்கு பிடிக்கும்ல, உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு பொண்டாட்டியும் சப்போர்ட் பண்றா. அதனால நம்ம பையன் மறுநாளே அந்த கோச்ச பாக்குறதுக்காக போவான். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கேட்டு, இது என் வாழ்க்கையில முக்கியமான டர்னிங் பாயிண்ட்னு வேற கோச் கிட்ட சொல்லுவான். இதையெல்லாம் கேட்டுட்டு, ஓகேப்பா உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன், வா விளையாடலான்னு அவரும் கூட்டிட்டு போவாருங்க. அவனுக்கு ஒரு ஓவர் பவுலிங் போடுங்கப்பான்னு சொல்லிட்டு கோச்சும் நம்ம ஹீரோ எப்படி விளையாடுறான்றத பாத்துட்டு இருப்பாரு. இவனும் விளையாட ஆரம்பிப்பான். ஆனா இவனால ஒரு பால கூட ஒழுங்கா அடிக்க முடியாது. 3வது பால்லே அவுட் ஆயிருவான். அவனுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் அங்க இருந்து வந்துட்டு, ரொம்ப வருஷம் கேப் ஆயிடுச்சு, நான் பிராக்டிஸ் பண்ணி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு கோச் கிட்ட சொல்லி பாப்பான். ஆனா அப்ப அவரு என்ன சொல்லுவாருன்னா, டேய் உனக்கு புரியுதா இல்லையாடா, நீ ஒன்னும் சூப்பர் பிளேயர்லாம் கிடையாது, நீ ரொம்ப ஆவரேஜான பிளேயர் தான். அதுவும் இத்தனை வருஷம் கேப் ஆயிடுச்சு, கண்டிப்பா உன்னால செலக்ட் எல்லாம் ஆக முடியாது. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பாரு, நான் கூட ஒரு ஆவரேஜான பிளேயர் தான். பேசாம நீ என்ன மாதிரி ஒரு கோச் ஆயிடுன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோவோ, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சார்? பிளேயருக்கு தான் இங்க மரியாதை, கோச்சுக்கு கிடையாது. கோச்சுக்குன்னு தனியா எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு கோச் ஆகி என்ன பண்ண போறேன்? நான் ஒரு பிளேயரா தான் ஆகணும்னு ஆசைப்படுறேன். கோச் ஆகணும்னு ஆசைப்படலைன்னு அவனோட கோச்சுக்கிட்டே சொல்லிடுவான். அவருக்கு இதை கேட்டதும் முகமே மாறி போயிடும். அப்புறம் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா பொண்டாட்டிக்கு போன போட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னோட கோச் கூட என்னையும் ஒரு கோச் ஆக சொல்றாரு. வேணும்னா என்கிட்டயே கூட வேலைக்கு வரியான்னு அவர் கேட்டிருப்பாரு. அதையும் சொல்லுவான் பொண்டாட்டி கிட்ட. ஆனா எனக்கு அதுலலாம் விருப்பம் இல்ல. எனக்கு ஒரு பிளேயரா தான் ஆகணும்ன்றதையும் சொல்றான். அவளும் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணா சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் அப்பா வந்து, வேலை இருக்குடா, யார்ட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன்னு திட்டுவாரு. அதே நேரத்துல அவளுக்கும் அங்க உள்ள சீனியர் டாக்டர் கிட்ட திட்டு விழுகும். அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோ அப்பா கூட பேட்டை எல்லாம் டெலிவரி பண்றதுக்காக எங்கேயோ போயிட்டு இருக்கான். அப்ப எதிர்த்தாப்புல ரோட்ல ஒரே கூட்டம். ஏதோ ஆட்டம் பாட்டமா இருக்கு. பார்த்தா நம்ம கோச் இருக்கார் இல்லையா, அவர்தான் எல்லாரும் கொண்டாடிட்டு வராங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பையனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா, நம்ம
நம்ம ஹீரோவோட கோச் ட்ரெய்னிங் குடுத்த ஒரு பையன் இந்தியன் டீமுக்கே செலக்ட் ஆயிட்டானாமா. அதனால தான் எல்லாரும் அவர கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவான். இத கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு. அப்பாவும் பையனும் இறங்கி போய் பாப்பாங்க. பார்த்தா அங்க கோச் தான் ஹீரோவா இருப்பாரு. அப்பா வேக வேகமா கார்ல இருந்து ஒரு பேட் எடுத்துட்டு போயி அந்த கூட்டத்துக்குள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டே போயி அந்த கோச்சுக்கு கிஃப்ட்டா குடுப்பாரு. உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா எங்க கடையிலயே வந்து வாங்கிக்கோங்கன்னு அங்கேயும் வியாபாரத்த பார்த்துட்டு வருவாரு. ஆனா நடக்கிற எல்லாத்தையும் பிரமிச்சு போய் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பா பையன் கிட்ட வந்து டேய் டேய் சீக்கிரமா அந்த செவுத்துல ஒரு இடத்த ரெடி பண்ணணும்டா. இந்த கோச் இன்னைக்கு ஸ்டார் ஆயிட்டாரு. இவர் கூடயும் ஒரு போட்டோ எடுத்து மாட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா தூரத்துல நம்ம ஹீரோவோட கோச் கூட அப்பா குடுத்த பேட்ட நேரா நம்ம ஹீரோவ பார்த்து நீட்டி காட்டுவாரு. "பாத்தியாடா ஒரு கோச்சுக்கு என்ன மரியாதைன்னு கேட்டேல்ல? எனக்கு என்ன மரியாதை பாருன்னு" சொல்லாம சொல்ற மாரி இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு. அப்புறம் அந்த கோச்ச டிவில எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்க. அதையும் நம்ம ஹீரோ பார்ப்பான். அப்புறம் அத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட கூட நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். "நேத்து வரைக்கும் ஒரு சாதாரண ஆளா இருந்தாரு என்னோட கோச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரப்பான்னு" ரொம்ப பிரமிச்சு போய் பேசிக்கிட்டு இருப்பான் ஹீரோயின் கிட்ட அவர பத்தி. அப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான். அவர் ஏற்கனவே இவனுக்கு வேலை குடுக்குறேன். என்கிட்ட வேணா வந்து கோச்சா சேர்ந்துக்கோன்னு சொன்னாரு இல்லையா? நான் அந்த ஆஃபர ஏத்துக்க போறேன். எனக்கு பிடிக்காத இந்த அப்பாவோட கடையில வேலை பார்க்கறத விட, அதுவே எனக்கு பெட்டரா தெரியுதுன்னு சொல்றான். அவளும் ஓகே நல்ல ஐடியா தான்னு சொல்லுவா. அப்புறம் அவர பார்க்கறதுக்காக அவரோட ஆபீஸுக்கு போவாங்க. அவர்கிட்ட போயி, "நான் உங்ககிட்ட கோச்சா வந்து சேர்ந்துக்கிறேன் சார். எனக்கே அந்த வேலைய குடுத்துருங்கன்னு" கேட்பான். இத கேட்டுட்டு அவரு கெக்க புக்கன்னு சிரிப்பாரு. "உன் டிசிஷன் என்னமோ கரெக்ட் தான்ப்பா. ஆனா பாரு வந்த நேரம் தான் தப்பு. 2 நாளைக்கு முன்னாடி நான் உன்னைய வேலையில வந்து சேர சொன்னேன். அப்பவே நீ ஓகே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப பாரு என்னோட ரேஞ்சே வேற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு ஆஃபர் பண்ணேன் இல்லையா அந்த வேல, அதுக்காக இப்ப 100 பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் அப் பண்ணி போட்டுருக்காங்கன்னா பாத்துக்கவேன். கண்டிப்பா உனக்கு வேலை குடுக்க முடியாதுன்னு சொல்லிருவாரு. இவனும் தப்பு தான் சார் மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நீங்க மனசு வச்சா வேலை குடுக்கலான்னு வேற கேட்டு பாப்பான். அவர் அதெல்லாம் முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு நடுவுல வெளிய யாரோ அடிச்ச பந்து வேகமா கண்ணாடிய உடைச்சுக்கிட்டு அந்த கோச்சோட டேபிள்ல வந்து விழுகும். இதுல மனுஷன் காண்டாயி எவன்டா அவன் இங்க பந்து அடிக்கிறதுன்னு வேக வேகமா போய்க்கிட்டு இருப்பாரு கிரவுண்டுக்கு. நம்ம பையனும் கெஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அங்க எந்த பிளேயர் விளையாடுறான்னு தெரியல. ஒரே கூட்டம், ஆரவாரம் எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கோச்சும் கூட்டத்துக்குள்ள போய் பார்த்தா, அங்க விளையாடிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின். ஏன்னா அவளும் நம்ம ஹீரோ கூட தான் கோச் கிட்ட வேலை கேட்கறதுக்காக இங்க ஜஸ்ட் வந்திருப்பா. திடீர்னு அந்த இடத்துல பேட்டையும் பாலையும் பார்த்ததும் ஆர்வத்துல விளையாட ஆரம்பிச்சிட்டா போல. ஆனா அவ பாருங்க 4 6ன்னு அடிக்கிறா. அத நம்ம ஹீரோ ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். எல்லாருமே கை தட்டி கொண்டாடிட்டு இருப்பாங்க அவள. அத பார்த்து மிரண்டு போயிடுவான். அப்புறம் வீட்டுக்கு வரும்போது நீ ரொம்ப சூப்பரா விளையாண்ட. கிரிக்கெட் விளையாட எங்க கத்துக்கிட்ட? இதுக்கு முன்னாடி எங்க விளையாடுனேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப அவளும் சொல்லுவா, காலேஜ், ஸ்கூல்ல எல்லாம் விளையாடுனது இல்லையாமா. சின்ன வயசுல வீட்டு பக்கத்துல விளையாடி இருக்கேன்னு. எனக்கும் கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். சொன்னா நம்ப மாட்டேன். சின்ன வயசுல நானும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன்னு அவ சொல்றா. அப்புறம் என்னாச்சு? ஏன் கிரிக்கெட்டர் ஆகாம ஒரு டாக்டர் ஆனேன்னு கேட்பான். அப்பதான் அந்த பிளாஷ்பேக்க அவ சொல்லுவா. அந்த சின்ன பொண்ணு சின்ன வயசுல ரொம்ப ஆர்வமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா குறுக்க புகுந்து, "இத பாரும்மா நீ டாக்டராக பொறந்தவ. இப்படி கிரிக்கெட் எல்லாம் விளையாடினா டாக்டர் ஆக முடியாது. படிச்சா மட்டும் தான் டாக்டர் ஆக முடியும்னு" அவ மண்டைய நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி படிக்க வச்சு டாக்டரா மாத்திருக்காரு. அந்த கதை எல்லாத்தையும் சொல்லுவா. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கும் ஹாஸ்பிடல்ல எக்கச்சக்கமான டென்ஷன் இருக்கும். அத பத்தியே போன்ல பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ திடீர்னு வந்து, "நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உன்ன கிரிக்கெட் பிளேயர் ஆக்க போறேன்னு" சொல்றான். அவளுக்கு ஆனா இதெல்லாம் முட்டாள்தனமா தோணும். "நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் படிச்சு முடிச்சு ஒரு டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்படி திடீர்னு கிரிக்கெட் எல்லாம் விளையாட முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் எப்பயோ சின்ன வயசுல விளையாடுனது. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதன்ற" மாரி சொல்லிட்டு தூங்கிடுவா. அப்புறம் மறுநாள் காலையில கூட வேக வேகமா ஹாஸ்பிடலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பா. அவளுக்கும் இன்னைக்கு சீனியர் டாக்டர் கூட ஏதோ ஒரு வேலை இருக்காமா. சீக்கிரமாவே போகணும்னு ரொம்ப பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோ தான் அவள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்லயும் விடுவான். அவளும் வேக வேகமா உள்ள போனா, நம்ம ஹீரோ வேகமா வந்து, "நீ ஏன் ஒரு டாக்டரா இருக்கேன்னு தெரியுமான்னு?" கத்துவான். அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறம் கிட்ட வந்து, "இத பாரு. உன் அப்பா சொன்னதால தான் நீ டாக்டரா இருக்க. ஒருவேள உன் அப்பா வேற ஏதாவது ஒரு வேலைய சொல்லியிருந்தா அத செஞ்சிருப்ப. மத்தவங்க சொல்றத கேட்கிறத நிப்பாட்டு. உன் மனசு என்ன சொல்லுதோ அத கேளுன்னு" அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். "உனக்கு நெறைய திறமை இருக்கு கிரிக்கெட்ல. நீ ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக வேண்டிய ஆளு. இன்னும் 6 மாசத்துல ஸ்டேட் லெவல் டீமுக்கு ஏதோ செலக்ஷன் இருக்காமா. அதுக்கு நான் உன்ன ட்ரெயின் பண்றேன். கண்டிப்பா நீ அந்த டீம்ல செலக்ட் ஆவ. உனக்கு பிடிக்காத இந்த வேலைய உன் அப்பாவுக்காக செய்யணும்னு நெனைக்காதன்னு" சொல்லுவான். அவ எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருப்பா. எதுவுமே சொல்ல மாட்டா. அப்புறம் அவளோட சீனியர் டாக்டர் கூப்பிடுறான்னு யாரோ கூப்பிட்டதும் அவளும் அங்கிருந்து போயிடுவா. இவனும் கடைக்கு கிளம்பி வந்துருவான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட கோச் இருக்காரு இல்லையா? அவரு 40 பேட்ட ஆர்டர் குடுத்துட்டு போனாராமா. ஆனா இங்க 25 பேட் தான் இருக்கு. மிச்சம் எங்கடான்னு அப்பா நம்ம ஹீரோவ போட்டு கத்துவாரு. பேட் குறையறதுனால நம்ம கோச்சும் கோவமா கிளம்பி போயிடுவாரு. இதான் சாக்குன்னு அப்பாவும் நம்ம ஹீரோவ போட்டு ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாரு. "ஏன்டா உனக்கு அறிவே இல்லையாடா? எப்படா நீ திருந்த போற? எப்படா இந்த வேலையெல்லாம் ஒழுங்கா பாப்ப? நீ சாப்பிடுற சாப்பாடே நான் தான்டா உனக்கு போடுறேன். அதையும் நிப்பாட்டிட்டேன்னா நீ ரோட்ல தான் நிக்கணும்னு" ரொம்ப திட்டியிருப்பாரு.
சொல்லிட்டு இருப்பாரு. இவனும் பொறுத்து பொறுத்து பார்த்து, எனக்கு இந்த வேலையும் வேணாம், கடையும் வேணாம்னு கத்த ஆரம்பிச்சுருவான். அப்புறம் சார் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, நான் ஒரு கோச் ஆக போறேன்னு சொல்றான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ சொன்னத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா. சீனியர் டாக்டர் 3 எம்எல் மருந்து எடுக்க சொன்னா, அவ 5 எம்எல் எடுப்பா. அதனால அவளுக்கு வேற ரொம்ப திட்டு விழுந்துட்டு இருக்கு அந்த பக்கம். டேய் நீ ஒரு தோத்து போன பிளேயர்ரா. உன்னைய நம்பி யார்றா கோச்சிங்க்கு வருவா? உன் ஃபியூச்சரே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுல இன்னொருத்தன் அவனோட ஃபியூச்சர் தூக்கி உன் கையில குடுப்பானாக்கும். அப்படியெல்லாம் இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்லி வாய மூடல. நான் இருக்கேன்னு ஒரு சத்தம். யாரான்னு 2 பேரும் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். டாக்டர் வேலைய விட்டுட்டு நம்ம ஹீரோவ கோச்சா ஏத்துக்கிட்டு கிரிக்கெட்ட விளையாட இப்ப ஹீரோயினும் இங்க வந்துட்டா. இத பார்த்ததும் அப்பாவுக்கு ஷாக்கு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அப்பா வீட்ல ஹீரோவோட அம்மா கிட்ட புலம்பி தள்ளிருவாரு. அவனுக்கு தான் அறிவில்ல. இந்த பொண்ணுக்கு மூளை எங்க போச்சு? அவன் தான் கிணத்துல குதிக்கிறானா, இந்த பொண்ணு சேர்ந்து குதிக்கிறாளேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அம்மா ரொம்ப கூலா, கிணத்துல குதிச்சா என்ன, வானத்துல பறந்தா என்ன? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து செய்றாங்களே, அதுவே சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில இருந்து நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிக்கு கோச்சிங் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு இந்த நெட் எல்லாம் குடுத்து ஹெல்ப் பண்றது நம்ம ஹீரோவோட பழைய கோச் தான். அவருக்கு ஒரு தேங்க்ஸ போட்டுட்டு பிராக்டிஸ் செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். காலங்காத்தால எழுப்பி விட்டு ஓட சொல்லுவான். ஜிம்முக்கெல்லாம் கூட்டிட்டு போயி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ண சொல்லுவான். அவளும் அவன் சொல்ற எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ரொம்ப கடுமையா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒவ்வொன்னையும் பண்றதுக்கு பாவம் ரொம்ப திணறுவா ஆரம்பத்துல. அதெல்லாம் அவளால பிக்கப் பண்ணவே முடியாது. எல்லாமே ஆனா சொதப்பிக்கிட்டே தான் இருக்கு. அதுல ஒரு பக்கம் அவளுக்கு பயமா வேற இருக்கு. இதுல அவ ஒரு பக்கம் அப்செட்டா இருக்கும்போது திடீர்னு அவளோட அப்பா கிட்ட இருந்து போன் வரும். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஹாஸ்பிடல்ல வேலைய விட்டுட்டியாமே, முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா பேசணும்னு அவர் போன்ல ஒரு பக்கம் கத்துவாரு. அதனால அவர பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்ன சொல்ல போறோம், ஏது சொல்ல போறோம்னு. அப்போ ஹீரோவ வெளியிலயே நிப்பாட்டி, எனக்கு ரொம்ப ஒரு மாரி பயமா இருக்கு. நான் வேணா அப்பா கிட்ட ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் டைம் கேட்டு பாக்குறேன். ஒருவேளை இந்த கிரிக்கெட்ல நான் ஜெயிக்கலனா, பழைய வேலைக்கே நான் திரும்பிடுறேன்னு சொல்லிடட்டுமா? அப்படி சொன்னா அவர் ஒத்துப்பாருன்ற மாரி பேசுவா. இத கேட்டதும் அவனுக்கு ஒரு மாரி இருக்கும். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இத பாரு உனக்கு இருக்க டேலண்ட் இங்க இருக்க யாருக்குமே இல்ல. உன் டேலண்ட்ல பாதி எனக்கு இருந்தா கூட நான்லாம் தல நிமிர்ந்து நடப்பேன். உன் அப்பாவுக்காக பயப்படுறத நிறுத்து. மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அத பண்ணுன்னு அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணி தள்ளிட்டான். இத கேட்டதும் அவ அப்படியே ஒரு மாரி நெகிழ்ந்து போயிடுவா. அப்பதான் நம்ம ஹீரோவ பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இவளுக்கு எல்லாரும் வழியத்தான் காட்டுனாங்களாமா. ஆனா நீ மட்டும் தான் வழிய காட்டுனது மட்டும் இல்லாம அந்த வழியில என் கூடவே சேர்ந்து நடந்துகிட்டு இருக்க. உன்ன மாரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். நீ தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் ஹஸ்பண்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அவளும் ரொம்ப மோட்டிவேட் ஆயி உள்ள போய் அப்பா கிட்ட ரொம்ப போல்டா பேசுவா. அவளோட கிரிக்கெட் கனவு பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பா. இது ஆனா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முட்டாள்தனமா படுது. என்ன மாப்பிள்ள நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு நம்ம ஹீரோவ பார்த்து கேட்பாங்க. அப்போதான் அவ இவர் தான் எனக்கு கோச்சிங் குடுக்குறாருன்னு சொல்றா. ஹீரோயினோட அப்பாவுக்கு மனசே விட்டு போயிரும். அது மட்டும் இல்லாம பொண்ணு இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இப்படி குரல ஒசத்தி பேசினதே இல்லையாமா. இப்ப எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறேன்னு கேட்பாரு. ஏன்னா நான் எனக்குள்ள இருக்க திறமைய கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. எனக்கான வழியில நான் போய்க்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் கான்பிடென்ட்டா உங்க முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் வேகமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபேச்சு பேசாம கிளம்பி போயிடுவா புருஷனை கூட்டிக்கிட்டு. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் இதுல ஆடி போயிருவாங்க. அடுத்தடுத்து நம்ம ஹீரோயினுக்கு எப்பவும் போல பிராக்டிஸ் எல்லாம் குடுப்பான். ஆனா முன்னாடி சொதப்பிக்கிட்டே இருப்பா இல்லையா? ஆனா இப்போ எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த படத்த பார்க்கும்போது தாங்க கிரிக்கெட்ல இவ்ளோ விஷயம் இருக்கா, இவ்ளோ நுணுக்கங்கள் இருக்கான்னு எனக்கே தெரிஞ்சது. அந்த மாரி வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணுவா அவ. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ஹீரோ அணுவணுவா அவளுக்கு சொல்லிக் குடுப்பான். அவளும் எல்லாத்தையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா தேறிடுவா. அப்புறம் நெறைய டீமோட மேட்ச் எல்லாம் கூட நடக்கும். அதையும் சூப்பரா பண்ணுவா. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ராஜஸ்தான் டீமுக்கான பிளேயர செலக்ட் பண்றதுக்கான அந்த செலக்ஷன் ப்ராசஸும் ஆரம்பமாயிடும். அந்த மேட்ச்லயும் நம்ம ஹீரோயின் கலந்துப்பா. ஆரம்பத்துல அவ ஜஸ்ட் மிஸ்ல அவுட் ஆகாம தப்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் அப்பாடான்னு இருக்கும். ஆனா அவனுக்கு ரொம்ப பயம். இவ எப்படிடா விளையாட போறான்னு. ஆனா அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில அடுத்தடுத்து 4 சிக்ஸ் அடிப்பா. அத பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கும். அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான். ஆனா பாருங்க 4 சிக்ஸ் அடிச்சும் அடுத்த பால்லே அவுட் ஆயிருவா. அதுல அவளுக்கும் வருத்தம், நம்ம ஹீரோவுக்கும் வருத்தம். அங்க உட்கார்ந்திருப்பாங்கல்ல ஜட்ஜ். அவங்களும் இவ விளையாடுறது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்னமோ சூப்பரா தான் விளையாடி இருக்கா. ஆனா செலக்ட் ஆவாளா இல்லையான்னு 2 பேருக்குமே பயமா இருக்கும். அப்போ அந்த செலக்ஷன் கமிட்டில இருக்கவங்க பேசுறத நமக்கு காட்டுவாங்க. அதுல ஒருத்தரு நம்ம ஹீரோயின செலக்ட் பண்ணா என்னன்னு சொல்றாரு. ஆனா அங்க ஒரு கோச் இருப்பாரு. அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு ப்ரொஃபஷனலா
கிரிக்கெட் விளையாடுறவ கிடையாது. திடீர்னு தான் கிரிக்கெட் எல்லாம் கத்துக்கிட்டு விளையாட வரா. அவள எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னங்க நீங்க அவ 4 சிக்ஸர் தொடர்ந்து அடிச்சா, அந்த மாரி பிளேயர்லாம் நமக்கு தேவைன்னு மத்த 2 பேரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த கோச் ஒத்துக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுவாரு. அப்பதான் மத்த 2 பேரும் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேயர்லாம் கிடைக்க மாட்டாங்க. நாம தான் திறமை உள்ளவங்கள மோல்டு பண்ணணும். எனக்கு என்னமோ அந்த பொண்ண எடுக்கிறது நல்லதுன்னு தோணுதுன்னு உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோவும், ஹீரோயினும் வெளியில என்னடா சொல்ல போறாங்கன்னு ரொம்ப பயத்தோட உட்கார்ந்திருப்பாங்க. அப்புறம் இவங்க உள்ள போனதுமே, அவ மேட்ச்ல விளையாண்டது, ஏன் அவுட் ஆனான்னு அத பத்தியே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல, கங்கிராச்சுலேஷன்மா உன்ன செலக்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அவளாலயும், ஹீரோவாலயும் இத நம்பவே முடியாது. அவளுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தோடயே வெளிய வந்தா, செலக்ட் ஆன பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கன்னு ஒருத்தர் வந்து கூப்பிடுவாரு. சரி நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அங்க போவாங்க. அங்க பார்த்தா எல்லா சேனல்காரங்களும் குவிஞ்சு கிடக்காங்க ஒரு ஹால்ல. இவளுக்கு உள்ள போக ஒரு மாரி நர்வஸா இருக்கும். பயந்துகிட்டே இருப்பா. அத பார்த்துட்டு ஹீரோவும் தைரியம் சொல்லி நானும் உள்ள வரேன் வான்னு கூட்டிட்டு போவான். ஆனா அங்க இருந்த ஆளு பிளேயர் மட்டும் தான் உள்ள போகணும். வேற யாருக்குமே அலவுட் இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோவ வெளியவே நிப்பாட்டிருவாரு. ஆனா இவன் அவள அனுப்புறதுக்கு முன்னாடி, நான் உனக்கு எப்படி கோச்சிங் குடுத்தேன்றத பத்தி எல்லாம் அவங்க கேட்டா விவரமா சொல்லு. நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பான் அவகிட்ட. ஆனா அவ ஒரு மாரி பதட்டத்துல இருக்கிறதுனால அத சரியா கவனிச்சிருக்க கூட மாட்டா. நம்ம பையலுக்கு இங்க ரொம்ப சந்தோஷம். இன்டர்வியூ ஆரம்பிச்சுருவாங்க. அவ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருவா. அவ செலக்ட் ஆனதுனால அவளுக்கு கோச்சிங் கொடுத்த கோச்சான நாம ஒரு ஸ்டார் ஆக போறோம்னு கனவு கண்டுகிட்டு இருப்பான். அப்புறம் வேக வேகமா அப்பா கிட்ட வந்து என் கூட சீக்கிரமா போட்டோ எடுத்துக்கங்க. ஒருவேளை அப்புறம் டைம் கூட கிடைக்காம போகலான்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவருக்கு ஒண்ணும் புரியாது இவன் என்னடா சொல்றான்னு. பொண்டாட்டி செலக்ட் ஆனதை இன்னும் இவன் சொல்லல அப்பா கிட்ட. அத சஸ்பென்ஸாவே வச்சிருப்பான். ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டா, நைட்டு 9 மணிக்கு டிவிய பாருங்க உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மொத்த குடும்பமும் டிவி முன்னாடி தான் உட்கார்ந்திருப்பாங்க. அது வரைக்கும் வீட்ல இருக்கவங்களுக்கு வீட்டு மருமக ஸ்டேட் லெவல் டீமுக்கு செலக்ட் ஆனது தெரியாது. அந்த நியூஸ பார்த்ததும் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம அவ இன்டர்வியூல நெறைய விஷயத்த பேசியிருப்பா. ஆனா நம்ம ஹீரோவ பத்தி பெருசா அதுல எதுவும் அவ சொன்ன மாரி தெரியல. அவளுக்கு ட்ரெய்னிங் குடுத்த கோச்ச பத்தியோ, இல்ல அவ எப்படி கிரிக்கெட்ட கத்துக்கிட்டானோ, அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஜெனரலா கிரிக்கெட்ட பத்தியும், மத்த பிளேயர்ஸ பத்தியும் தான் அவகிட்ட கேட்டிருப்பாங்க. சோ, அதுக்கு தான் அவ பதில் சொல்லியிருப்பா. ஆனா இதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு முகம் ஒரு மாரி வாடி போயிரும். ஏன்னா அவன் என்ன நெனச்சிருப்பான்னா, இவ பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி தன்ன பெருமையா பேசியிருப்பா. தன்ன பத்தி எல்லாம் சொல்லியிருப்பா. அதனால நமக்கும் பேரு புகழ் கிடைக்கும். நம்மளும் ஃபேமஸ் ஆயிடுவோம். அப்பா முன்னாடி நமக்கும் மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்த்திருப்பான் போல நம்ம பையன். அது எதுவும் இப்ப நடக்காம போனதுல அவனுக்கு ஒரு மாரி ஆயிடும். பக்கத்துல இருந்த அப்பா கூட மகன் இத எதிர்பார்த்து தான் நம்ம கிட்ட பேசிட்டு போனான்றது நல்லா புரியுது. இப்ப எல்லாம் புஸ்ஸா போச்சுன்னு ஒரு மாதிரி அவன பார்த்து கேவலமா சிரிப்பாரு. அவனுக்கு இன்னும் காண்டா இருக்கும். அப்புறம் எல்லாரும் மருமகளுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்க. அவ கூட படிச்சவங்க எல்லாம் கூட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ அந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி உர்ருனே இருப்பான். இந்த சந்தோஷத்தை எல்லாம் கொண்டாடுறதுக்காக மறுநாள் அவங்க வீட்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டியே வச்சிருப்பாங்க. அங்க எல்லாரும் நம்ம ஹீரோயின் கூட போட்டோ எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஒரு ஏமாற்றத்தோடயே ஓரமாவே உட்கார்ந்திருப்பான். எல்லாரும் ஹீரோயின தான் புகழுவாங்க. அவ கூட தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இவன யாருமே கண்டுக்கல. அவ செலக்ட் ஆனது என்னமோ அவளோட திறமையினாலனாலும், அவள அந்த அளவுக்கு கொண்டு வந்ததுல நம்ம ஹீரோவுக்கும் பங்கு இருக்கு தானே! அது ஆனா அந்த இடத்துல யாருக்குமே தெரியாது. அதனால ஒரு மாதிரி ஏமாற்றத்தோடயே நம்ம ஹீரோ இருப்பான். அப்ப நம்ம ஹீரோவோட பழைய கோச் கூட அந்த பார்ட்டிக்கு வருவாருங்க. நம்ம ஹீரோ ஓரமா உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு, அவன்கிட்ட வந்து பேச்சு குடுப்பாரு. "உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுதுடா. எல்லாருமே பறக்கிற பட்டத்த மட்டும் தான் பார்ப்பாங்க. அது பறக்க காரணமான அந்த நூல் யாரு கண்ணுக்குமே தெரியாது. இப்ப நீயும் அந்த நிலைமையில தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. இவரு கோச்சிங் குடுத்த ஒரு பையன் கூட இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு செலக்ட் ஆயிருப்பான் இல்லையா? அவன் கூட இவரோட பேரை எந்த இடத்துலயுமே சொல்லலையாம். இத கேட்டதும் ஹீரோவுக்கு ஷாக்கா இருக்கும். அப்புறம் எப்படி எல்லாரும் என்னை கொண்டாடுனாங்கன்னு பார்க்கறியா? எல்லாமே நானா பண்ணிக்கிட்டது. அதே மாரி தான் நீயும் இப்ப பண்ணிக்கணும். உனக்கான புகழ நீயே தேடிக்கோ. யாரும் அவங்களுக்கு கிடைக்கிற புகழ எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா புகழோட இயல்பே அதுதான்னு சொல்றாரு. இவர் இப்ப பேசிட்டு போறது எல்லாமே எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துன மாரி இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு. அப்புறம் அந்த பார்ட்டி முடிஞ்ச மறுநாளே நம்ம ஹீரோயின் மும்பை கிளம்பி போயிருவா. அங்க பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் டீமுக்கும், மத்த ஸ்டேட்டோட டீமுக்கும் நெறைய பிராக்டிஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல இவ ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவா. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் தம்பிகிட்ட ஐடியாவ கேட்டுட்டு, "நான் தான் பொண்டாட்டிக்கு கோச்சிங்க குடுத்து ஸ்டேட் லெவல் டீம்ல செலக்ட் ஆக வச்சேன். நானும் அதுக்கு நெறைய உழைப்ப போட்டிருக்கேன்னு வெளிய தெரிஞ்சு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா? அதுக்காக ஒரு யூடியூப் சேனல ஓப்பன் பண்ணி நெறைய வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் ஃபோன் பண்ணி நான் நல்லா விளையாடிட்டு இருக்கேன். இன்னைக்கு சூப்பரா விளையாடுனேன்னு சொல்லுவா. ஆனா அத காதுல
கூட வாங்க மாட்டான். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன வச்சுருவான். அவளுக்கு ஆனா ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த பக்கம் இவன் போட்ட வீடியோவுக்கு எந்த ஒரு வியூஸுமே வராது. அதுக்கப்புறம் தம்பிகிட்டயே ஃபோன போட்டு மறுபடியும் வேற ஐடியா கேட்டா, வீடியோ ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன நீ வேணா ஏதாவது ரேடியோ ஸ்டேஷன்ல போய் இன்டர்வியூ குடுத்து பாருன்னு அவன் இன்னொரு ஐடியாவ குடுப்பான். அப்புறம் இவனும் 2, 3 ரேடியோ ஆஃபீஸுக்கு போறான். அவங்களும் மணிக்கணக்கா இவன வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. இவன் தன்ன பத்தி சொன்னா கூட யாருமே இவன பெருசா அங்க கண்டுக்கல. அதனால இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் நம்ம பழைய கோச் மூலமாவே அவரு ஒரு சேனல்ல இன்டர்வியூ குடுத்திருப்பாரு இல்லையா? அந்த சேனலுக்கு இன்டர்வியூ குடுக்கறதுக்காக போவான். அவங்களும் முதல்ல நம்ம ஹீரோவ பாத்துட்டு, "கோச் எல்லாம் நான் இன்டர்வியூ எடுக்க மாட்டேன்பா. நீ பாரு ஒரு பிளேயருக்கு தான் கோச்சிங் குடுத்திருக்க. அந்த அளவுக்கு ஒண்ணும் ஃபேமஸான ஆளும் கிடையாது. வேணும்னா ஒண்ணு பண்ணு. செலக்ட் ஆனது உன் ஒய்ஃப்ன்னு தானே சொல்ற. உன் ஒய்ஃபையும் வேணா கூட்டிட்டு வா. 2 பேரையும் சேர்த்து இன்டர்வியூ எடுக்கிறேன்னு அவரு இன்னொரு ஆப்ஷன குடுப்பாரு. இவனும் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிடுவான். ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பஞ்சாப் டீமோட விளையாடும்போது ரொம்ப சொதப்பிருவா. அவளால இந்த ஷார்ட் பால்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டே இருப்பா. இதனால கோச்சு கிட்ட ரொம்ப திட்டு விழுகும். அவளும் அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அவன் ஃபோன போட்டு இந்த மாரி ஒரு இன்டர்வியூ குடுத்தாகணும். நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லுவான். ஆனா அவளுக்கு அன்னைக்கு ஏதோ மேட்ச் இருக்காமா. என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிருவா. இத பாரு நான் உன்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். எனக்கு இந்த இன்டர்வியூ ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா நீ வரணும்னு அவன் திரும்ப திரும்ப கேட்பான். அவளும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறா. 2, 3 மேட்ச் என்னால நல்லா விளையாட முடியல. கோச் வேற என்ன ரொம்ப திட்டிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவா. இதுல நம்ம பயலுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். அப்புறம் அவன் தனியா தான் அந்த சேனலுக்கு போவான். இவன் தனியா போனதுனால அவங்க இன்டர்வியூலாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவன அங்கேயும் தொரத்தி அடிச்சுருவாங்க. இதுல அவன் ரொம்பவே நொந்து போயிருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ட்ரெய்னிங், மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு 2, 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவா. பார்த்தா வீட்ல நம்ம ஹீரோ தனியா தான் இருப்பான். அப்போ அவன்கிட்ட வந்து பேசுவா. இந்த மாதிரி ஷார்ட் பால எல்லாம் என்னால அடிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு. அவன் ஆனா மூஞ்சி குடுத்து ஒழுங்காவே பேச மாட்டான். ரீசென்ட்டா நடந்த 2, 3 மேட்ச்ல நான் ரொம்பவே சொதப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் அத கத்துக் குடுக்குறியான்னு ரொம்ப தயங்கி தயங்கி தான் கேட்பா. அவனும் ஓகேன்னு சொல்லிருவான். அப்புறம் 2 பேரும் பிராக்டிஸ் பண்றதுக்காக போனா, அவன் பால போட்டுட்டே இருப்பான். இவளும் அடிப்பா. ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போட சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா. இவன் திரும்ப திரும்ப ஸ்லோவா தான் போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த பையன் வேண்டா வெறுப்பா தான் அந்த வேலைய செய்றான். திடீர்னு பார்த்தா அவன் போட்ட பாலு அவன் மண்டையிலே அடிச்சிரும். அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்றேன்னு கேட்பா. நான் பண்றது பிடிக்கலன்னு நீயே பால போட்டு அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்புவான். அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்டா இவன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனைன்னு அவன்கிட்ட கேட்டா, அப்பதான் எரிமலையா நம்ம ஆளு வெடிக்க ஆரம்பிச்சுருவான். நான் எதுக்காக உனக்கு இப்படி கஷ்டப்பட்டு கோச்சிங் எல்லாம் குடுக்கணும்? இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லா இடத்துலயும் உன்னோட பேர் தான், உன் போட்டோ தான். பேர் புகழ் எல்லாம் உனக்கு தான் கிடைக்க போகுது. எனக்கு என்ன கிடைச்சது? நான் உன்கிட்ட ஒரு இன்டர்வியூ தானே கேட்டேன். அத கூட உன்னால செய்ய முடியலன்னு காட்டு கத்து கத்துவான். அவளும் எனக்கு மேட்ச் இருந்தது. நீ புரிஞ்சுக்கோ. அது ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ தானே. அதையும் இவ்ளோ பெருசாக்குறேன்னு பேசுவா. உனக்கு இது சாதாரணமா இருந்தாலும் எனக்கு அது பெரிய விஷயம்னு அவன் சொல்லுவான். ஏன்னா நானும் சாதிச்சிருக்கேன். நானும் கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கும் பேர் கிடைக்கணும்ல. அதுக்கு ஒரே வழி அந்த இன்டர்வியூ தான். ஆனா நீ அதையும் செய்ய மாட்டேன்ட்டுன்னு ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் பேச பேச அவளுக்கு அது அதிர்ச்சியா இருக்கும். அப்பதான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்பா. இத பாரு நீ என்ன ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக்குனது எனக்காக நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்கிட்ட அந்த திறமைக்காக நான் இத்தன நாள் நினைக்கிறேன். ஒருவேளை நீ செல்ஃபிஷா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியான்னு கேட்டுருவா டக்குன்னு. ஆனா உண்மையா சொல்லப்போனா நம்ம ஹீரோவுக்கு அந்த எண்ணம் ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கும். ஏன்னா அந்த கோச் ட்ரெய்னிங் குடுத்த பிளேயர் செலக்ட் ஆனதும் அவருக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அதே நேரத்துல இவன நம்பி யாரும் கண்டிப்பா கோச்சிங்க்கு வரமாட்டாங்கன்னு இவனுக்கு தெரியும். நம்ம ஹீரோயினுக்கு திறமை இருக்கிறதுனால அவளுக்கு கோச்சிங் குடுத்து பெரிய ஆளாக்கிட்டா நாமளும் அந்த கோச் மாரியே ஃபேமஸ் ஆயிரலாம், ஸ்டார் ஆயிரலாம்னு நெனச்சிருப்பான். அந்த ஆசை இவன் மனசுல ஒரு ஓரத்துல இருந்திருக்கும் தான். அதனால தான் இவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பான். அதெல்லாம் இப்ப நடக்காம போனதுல அவன் விரக்தியாகி இப்ப கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுக்கு புரிய புரிய அவளுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவளுக்கு இவனுக்கு இப்படி ஒரு நெனப்பு இருக்கிறது தெரியாது. நம்ம கிட்ட திறமை இருக்கு. அத நம்ம புருஷன் கண்டுபிடிச்சு நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கோச்சிங் குடுக்குறாரு அப்படி இப்படின்னு அவ ஒரு மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருப்பா நம்ம ஹீரோவ. ஆனா எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். அப்ப நீ என்கிட்ட மோட்டிவேஷனலா பேசினது எல்லாமே பொய்யான்னு கேட்பா. அவனும் ஆமான்ற மாரி சொல்லிருவான். அது மட்டும் இல்லாம நீ என்ன இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய வேலையா பாத்துக்கிட்டு இருந்த. உன் சீனியர் டாக்டர் கிட்ட எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிடல்ல திட்டு தான் வாங்கிட்டு இருந்த. அவர் பின்னாடியே பிரிஸ்கிரிப்ஷன தூக்கிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருந்த. நானாவது உன்ன அங்கிருந்து காப்பாத்தி ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆக்கியிருக்கேன். எனக்கு நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவ ஒரு மாதிரி உடைஞ்சு போயிருவா. உன்ன நான் ரொம்ப நேர்மையானவன்னு நினைச்சேன். நீ பொய்யே சொல்ல மாட்டேன்னு நினைச்சு தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணேன். ஆனா நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. உன்னோட சுயநலத்துக்காக தேவையில்லாம என்ன மோட்டிவேட் பண்ணி, இப்ப பாரு என்ன நீ எங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன்னு. உன்னோட பொய்யால இன்னைக்கு நான் ஒழுங்கா கிரிக்கெட்ட விளையாட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ ஒரு பக்கம் வருத்தப்பட்டு அழுவா. இப்படி மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டு கிட்டத்தட்ட பிரிஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அவ மறுபடியும் மேட்ச விளையாடுறதுக்காக கிளம்பி போயிடுவா. ஆனா இப்போ ரொம்ப விரக்தியோட கொஞ்சம் கூட மனசுல நம்பிக்கை இல்லாம தான் அவ போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஆளும் வீட்டுக்குள்ள விரக்தியா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப அப்பா வந்து
"டேய் கடையில ஆளே இல்லடா. தயவு செஞ்சு கடைக்காவது வாடான்னு" கூப்பிடுறாரு. ஏன்னா இப்ப நம்ம பையன் வீட்ல சும்மா தான் இருக்கான். எத்தன நாள் தான் அவனும் சும்மாவே இருப்பான். அதனால வேற வழி இல்லாம மறுபடியும் அப்பா கடைக்கு போய் பிடிக்காத அந்த வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப ஒரு நாள் அம்மா இவன் தனியா இருக்கும்போது இவன்கிட்ட வந்து கேட்பாங்க. "என்னடா உன் பொண்டாட்டி எப்ப மேட்ச முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான்ற மாரி." ஆனா இவன் வேண்டா வெறுப்பா பேசுவான். "ஏன்டா ஒரு மாதிரி பேசுறேன்னு?" கேட்டா, அப்பதான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். இவன் மனசுல இருக்க மனக்குமுறலையும் சொல்லுவான். "நான் அவளுக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டு கோச்சிங் எல்லாம் குடுத்தேன். ஆனா ஒரு இடத்துல கூட அவ என்னோட பேர சொல்லவே இல்ல. நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு என்ன திரும்ப கிடைச்சுச்சுன்னு" சொல்லிருவான். "டேய் உனக்கு புரியுதா இல்லையா? நீ கோச்சிங் குடுத்த உன்னோட பிளேயர் செலக்ட் ஆயிட்டாங்கடா. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்னு?" அம்மா கேட்பாங்க. "என்னம்மா நீங்க? உங்களுக்கு தெரியும் கோச்சிங் குடுத்தது நான் தான்னு. எனக்கு தெரியும். வேற யாருக்கு தெரியும்? தம்பியெல்லாம் பாருங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவனா இருக்கான். ஆனா நான் தான் திறமை இருந்தும் உழைச்சும் எந்த புகழும் கிடைக்காம இருக்கேன்னு" ரொம்ப விரக்தியா நம்மாளு பேசுவாரு. அம்மா இத எல்லாத்தையும் கேட்டுட்டு, "டேய் உன் தம்பிலாம் சந்தோஷமாவே இல்லடா. புகழுன்றது ஒரு ரேஸ் மாதிரி. அதுல நீ கடைசி வரையும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு எண்டே கிடையாது. உன் தம்பியும் இப்ப அப்படிதான் இருக்கான். அவனும் மனசுல எப்பயும் பயத்தோடயும் அடுத்தடுத்து ஃபேமஸா இருந்துகிட்டே இருக்கணும்னு ஒரு ரேஸ்ல தான்டா ஓடிட்டு இருக்கான். நீ எப்ப இருந்து இப்படிலாம் மாறுனேன்னு" அம்மா கேட்க ஆரம்பிப்பாங்க. "சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும்போது உனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த விளையாட்டு. ஆனா பாரு இப்போ புகழு, பேருன்னு எத எதையோ யோசிச்சு ஏன்டா உன் சந்தோஷத்த கெடுக்குறேன்னு" திட்டுவாங்க. "உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு சந்தோஷமும் திரும்ப கிடைச்சது. நீ இழந்த கிரிக்கெட்டும் உனக்கு திரும்ப கிடைச்சது. மறந்துட்டியா? போய் அந்த பொண்ண பார்த்து பேசுடான்னு" அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அம்மா திரும்பி போறதுக்கு முன்னாடி, "நாங்களும் தான் வீட்டுக்காக எவ்வளவோ வேலையெல்லாம் பார்க்கிறோம். பிள்ளைங்கள எல்லாம் வளர்த்தெடுக்கிறோம். நாங்க எந்த பேரு புகழையும் கேட்கலையேப்பா கடைசி வரைக்கும். நாங்க ஒரு வேளை அப்படி கேட்டா, அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கான்னு" கேட்டுட்டும் போயிடுவாங்க. அவன் அம்மா சொன்னத பத்தி அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். யோசிக்க யோசிக்க 2, 3 நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு மாரி வருத்தமா இருக்கும். அவனுக்கு உண்மை என்னன்னு புரியவும் ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் பார்த்தா மேட்ச்ல ஒழுங்கா விளையாட முடியாம நம்ம ஹீரோயின் ரொம்ப தடுமாறிட்டு இருப்பா. அங்க இருக்க கோச் கிட்டலாம் எக்கச்சக்கமா திட்டு வாங்கிட்டே இருப்பா. உண்மைய புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் நம்ம பயலால ஜெய்ப்பூர்ல இருக்கவே முடியாது. அவனும் கிளம்பி ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். இவளும் மேட்சுக்காக கிளம்புவா. அவள வந்து பார்ப்பான். ஆனா அவ முகம் கொடுத்து கூட பேச மாட்டா. அடுத்து இன்னும் 2, 3 நாள்ல ராஜஸ்தான் டீமுக்கும் பஞ்சாப் டீமுக்கும் ஒரு மேட்ச் இருக்காமா. அதுல உங்க ஒய்ஃப் எப்படி விளையாடுறாங்கன்னு இருந்து பார்த்துட்டு போங்கன்னு அவளோட கோச் கூட சொல்லுவாரு நம்ம ஹீரோ கிட்ட. அப்புறம் அந்த மேட்ச் நடக்கிற நாளும் வரும். நம்ம ராஜஸ்தான் டீம் பேட்டிங், அந்த பஞ்சாப் டீம் பவுலிங் போட்டுட்டு இருப்பாங்க. பஞ்சாப் டீம் பாத்தீங்கன்னா வெறித்தனமா விளையாடுவாங்க. வர்ற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் பாக்க நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட கோச்சுக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். அடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள இறங்க வேண்டிய நேரம். இந்த மேட்ச நம்ம ஹீரோவும் ஒரு பக்கமா நின்று பாத்துக்கிட்டு தான் இருப்பான். அவளுக்கு ஆனா இப்போ சுத்தமா அவ மேலயே நம்பிக்கை கிடையாது. நமக்கு எந்த திறமையும் இல்ல கிரிக்கெட்ல. புருஷன்காரன் தான் ஏதேதோ பொய்ய சொல்லி நம்மள உள்ள இறக்கி விட்டுட்டான்னு நினைச்சிட்டு இருக்கா. அதே மைண்ட் செட்டோட தான் விளையாடவும் போவா. ஆனா அவளால ஒரு பால கூட ஒழுங்கா அடிக்க முடியாது. 2வது பால்லயே தலையில செம்ம அடிபட்டுரும். அப்புறம் வேக வேகமா வந்து அவள அங்க இருந்து கூட்டிட்டும் போயிருவாங்க. நம்ம ஹீரோ இதான் சாக்குன்னு அவகிட்ட மறுபடியும் பேசுறதுக்காக ஓடுவான். அவளுக்கு பெருசா அடி இல்ல, நல்லா தான் இருக்கா. தேவைப்படும்போது கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க கோச் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் போய் அவ என்ன தப்பு பண்றா, எப்படி அத சரி பண்ணலாம்னு சொல்ல ஆரம்பிப்பான். ஆனா அவ கோவத்துல கத்துவா. "உன் கோச்சிங் எல்லாம் நிப்பாட்டிப்பா. அத யாரும் கேட்கலன்னு" ரொம்ப கத்துவா. "உன் பொய்யால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் கிரிக்கெட்டுக்கான ஆளே இல்ல. என்னால இத பண்ண முடியாதுன்னு" சொல்லி ரொம்ப அழுவா. "எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் கெரியரே போச்சு. கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல என்ன இந்த ஸ்டேட் லெவல் டீம்ல இருந்தும் தூக்கிடுவாங்கன்னு" ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுருவா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவனும் சாரி கேட்டு அவள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவான். அப்பதான் ஒரு விஷயத்த சொல்லுவான். "அத பாரு, நான் பொய் சொன்னதெல்லாம் உண்மதான். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு உண்மை இருக்கு. நீ கிரிக்கெட்டுக்காக பொறந்த ஆளு தான். உனக்கு திறமை இருக்கு. உன்ன நீ நம்புன்னு" என்னென்னமோ பேசி பாப்பான். ஆனா அவ அதையெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கவே மாட்டா. வேகமா அங்கிருந்து கிளம்பலான்னு போவா. மறுபடியும் அவன் கூப்பிட்டு ஏதோ பேசணும்னு சொல்லுவான். ஆனா என்ன பேசினான்னு தெரியல. நமக்கு அப்போ அத காட்ட மாட்டாங்க. இப்ப இவ பேட்டிங் பண்ணணும்னு மறுபடியும் இவள வர சொல்லிட்டாங்க இல்லையா? இப்போ ராஜஸ்தான் டீமுக்கு 40 பால்ல 73 ரன் வேணும். நம்ம ஹீரோயின் இப்ப பேட்டிங் பண்ண போவா. அவ பார்த்தா இப்போ புது ஆளா மாறி நிப்பாங்க. வர்ற பால் எல்லாத்தையும் 4, 6ன்னு அடிச்சு தள்ளுவா. அப்பதான் நம்ம ஹீரோ கடைசியா என்ன சொன்னான்றதே நமக்கு காட்டுவாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, "நான் பேருக்காகவும், புகழுக்காகவும் ஏதேதோ பண்ணிட்டேன். என் மனசுக்குள்ள அப்படிலாம் இருந்ததுதான். அதெல்லாம் நான் இப்ப தப்புன்னு உணர ஆரம்பிச்சுட்டேன். அதே போல நீயும் உன்ன நம்பு. உன் கோச் என்ன சொன்னாலும் சரி, சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, என்ன வேணா நடந்துட்டு போது. இந்த கிரிக்கெட்ட உனக்கு பிடிச்ச மாரி, நீ சின்ன வயசுல எப்படி விளையாண்டியோ அதே மாரி இந்த மேட்ச விளையாடு. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு" சொல்லியிருப்பான். சந்தோஷமா விளையாடுன்னு சொல்லி அனுப்பியிருப்பான். இப்ப அவ அப்படிதான் விளையாடிட்டு இருக்கா. அவ விளையாடுறத பார்த்து அவ கோச்சுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஹீரோயின் இப்போ கிட்டத்தட்ட தனியால 50 ரன் எடுத்திருப்பா. எல்லாமே 4, 6 தான். விளையாடுறது சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் வேற முடியிற அந்த நிலைமைக்கு வேற வந்துட்டு இருக்கு. கடைசியா
இப்போ 4 பால்ல அவங்களுக்கு 4 ரன் வேணும். இதான் முக்கியமான கட்டம். ஆனா பஞ்சாப் டீமும் சளைச்சவங்க கிடையாது. அவங்களும் எப்படியாவது நம்ம ஹீரோயின அவுட் பண்ணணும்னு ரொம்ப வெறித்தனமா பவுலிங் போட்டுட்டு இருப்பாங்க. 2 பால்ல அவங்களால எந்த ரன்னும் எடுக்க முடியாது. இப்ப மிஞ்சி இருக்கிறது 2 பால் தான். அதுல 2 ரன் வேணும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிச்சுருவா. அப்ப கொஞ்சம் பிரேக் குடுப்பாங்க. அப்ப அவளோட டீம் கோச் இருக்காங்க இல்லையா? அவரு ஒரு பொண்ண கூப்ட்டு ஏதோ சொல்லி அனுப்புவாரு ஹீரோயின் கிட்ட சொல்ல சொல்லி. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த பொண்ண கூப்ட்டு ஏதோ சொல்லுவான் ஹீரோயின் கிட்ட. அந்த பொண்ணு போய் தண்ணி எல்லாம் ஹீரோயின் கிட்ட குடுத்துட்டு, கோச் சொன்னத சொல்லுவா. 2 பால்ல இப்போ 2 ரன் தானே எடுக்கணும். அதனால ரிஸ்க் எடுக்காம ஒரு பாலுக்கு 1 ரன்னாவது எடுக்க பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. சரின்னு அத கேட்டுட்டு அவளும் போகும்போது, இல்ல இல்ல உன் ஹஸ்பண்டும் உன்ன சொல்ல சொன்னாருன்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சொன்னத சொல்லுவா. ஆனா அப்போ நமக்கு அது என்னன்னு காட்ட மாட்டாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் பேட்டிங் பண்ண போனா, அப்போதான் என்னன்னு அத காட்டுவாங்க. அவன் என்ன சொல்லி அனுப்பியிருப்பான்னா, "இதுவரைக்கும் நீ உன் வாழ்க்கையில முடிவுகள எடுக்கிறதுக்கு மத்தவங்கள தான் நம்பி இருந்த. மத்தவங்க சொல்றத தான் கேட்ட. ஆனா இப்போ உன் முடிவ நீயே எடு. இந்த பால எப்படி அடிக்கணும்ன்றத நீயே முடிவு பண்ணுன்னு" சொல்லி அனுப்பியிருப்பான். அப்போ அந்த பால த்ரோ பண்ணும்போது அவ அடிப்பா பாருங்க. அந்த பால் ஒரு 6. அத பார்த்ததும் மொத்த டீமும் ஆரவாரம் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினோட கோச், நம்ம ஹீரோன்னு எல்லாருக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஹீரோலாம் அத பார்த்து ஒரு மாரி திகைச்சு போயிருவான். ராஜஸ்தான் டீம் நம்ம ஹீரோயினால ஜெயிச்சதால, அந்த டீம்ல இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயின தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவளுக்கும் அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா, நம்ம ஹீரோ இப்பதான் மெதுவா அவள பார்க்கறதுக்காக கிட்ட வந்துட்டு இருப்பான். இவளும் போவா. 2 பேருக்குமே அழுகையா வரும். மாறி மாறி சாரி எல்லாம் கேட்டுப்பாய்ங்க. அப்புறம் கட்டி புடிச்சு அழவும் ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இவங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குன்றத நமக்கு காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்ல தூங்கிட்டு இருக்கும்போது காலங்காத்தால ஹீரோயினோட கோச் கிட்ட இருந்து ஃபோன் வரும். அவ ஏதேதோ பேசிட்டு தேங்க் யூ சார்ன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுவா. ஹீரோ என்னன்னு கேட்பான். செலக்ஷன் ஏதோ சொல்லுவா. என்ன செலக்ஷன்? அடுத்த டோர்னமென்ட்க்கான அவன் கேட்பான். இல்ல இந்தியாவுக்கான செலக்ஷன்னு சொல்றா. அத கேட்டதும் அவனுக்கு அவ்ளோ குஷியா இருக்கும். நம்ம ஹீரோயின இப்போ இந்தியன் டீமுக்கே செலக்ட் பண்ணிட்டாங்களாம். 2 பேரும் மாறி மாறி கட்டிப்பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா வேற வெளிய இருந்து கத்துவாரு. ஹீரோயின இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக டிவி சேனல்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்கன்னு. நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின வெளியில அனுப்பி வைப்பான். ஆனா அவன் போக மாட்டான். உள்ளேயே தான் இருப்பான். ஆனா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப அப்பா மகன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுவாரு. "டேய் நீ எதிர்பார்த்த நாள் வந்துருச்சுடா. நீ ஃபேமஸ் ஆயிட்ட, ஸ்டார் ஆயிட்ட. வாடா எல்லாரும் உனக்காக வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு." ஆனா அவன், "இல்லப்பா இது அவளுக்கான நாள். அவ போட்டும். நான் இங்கேயே இருக்கேன்னு" சொல்றான். அவருக்கு ஒண்ணும் புரியாது. "டேய் நீ ஸ்டார்ரா. அது எல்லாத்துக்கும் தெரிய வேணாமான்னு" கேட்பாரு. "அப்பா நான் எப்பவுமே ஸ்டார் தான்ப்பான்னு" அவன் சொல்லுவான். "எப்போ ஸ்டார் ஆன? எங்க ஆனன்னு?" கேட்டா அவன் மனச தொட்டு காட்டுவான். அவருக்கு ஆனா ஒண்ணும் புரியல. "அப்பா இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான்ப்பா. புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சீக்கிரமாவே நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு" சொல்லிட்டு அப்பாவ கட்டி புடிச்சு கண்ணீரெல்லாம் விடுவான் நம்ம பையன் சந்தோஷத்துல. ஆனா அவருக்கு ஒண்ணும் புரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மீடியா ஆளுங்க கிட்ட அவ கடந்து வந்த பாதைய பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த பாதையில நான் மட்டும் தனியா வரல. நாங்க 2 பேரும் வந்தோம்னு சொல்லுவா. நம்ம ஹீரோவ பத்தி தான் நெறைய பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு அவங்க கேட்கும்போது, என் ஹஸ்பண்ட பத்தி தான் பேசுறேன். அவர் தான் என்னோட கோச். என்னோட 2 இன் 1. என்னோட முடிவுகள நானே எடுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் குடுத்த என்னோட ஹஸ்பண்ட்ன்னு சொல்லுவா. நான் அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்கும் பின்னாடி இருக்க ஸ்ட்ரெங்த்தே என் புருஷன் தான்னு சொல்லுவா. அப்புறம் கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோயின் இந்தியன் டீமுக்காக விளையாடுறதையும் நமக்கு காட்டுவாங்க. அவ அந்த ஸ்டேடியம்குள்ள வருவா பாருங்க. அந்த ஸ்டேடியமே ஆரவாரம் பண்ணும். நம்ம ஹீரோவும் அங்க தான் நின்னு கை தட்டிட்டு இருப்பான். அவனுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அவ பின்னாடி டீ ஷர்ட்ல எழுதியிருக்கிறத காட்டுவா. மகிமான்னு அவளோட முழு பேர் எழுதியிருக்காது. மகின்னு தான் எழுதியிருக்கும். இவங்க 2 பேரோட செல்ல பேருமே ஒண்ணு தானே. அத பார்க்கும்போது அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பாவுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு போல. அவர் கடையில நெறைய அச்சீவர்ஸ் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும் மாட்டியிருப்பார்ல. இப்ப அது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா கழட்டிட்டு இருக்காரு. புதுசா போட்டோ மாட்றாரு. என்ன போட்டோன்னு பார்த்தா, அவர் பொண்டாட்டி கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ, பிள்ளைங்களோட எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாத்தையும். நடுவுல நம்ம ஹீரோ, ஹீரோயினோட போட்டோவும் இருக்கும். கடைசியா அப்பாவுக்கு எல்லாமே புரிஞ்சதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் அப்பாவும் பையனும் ஆனந்தமா கட்டிப்பிடிச்சுப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோ மறுபடியும் கிரிக்கெட் கோச்சிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவனுக்கு பிடிச்ச கிரிக்கெட்ட ரொம்ப சந்தோஷமா மத்தவங்களுக்கு இப்ப சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டான். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம அவனோட கடமைய மட்டும் செஞ்சுகிட்டு இருக்கான். இப்படித்தான் ரொம்ப அழகா இந்த படத்தையும் முடிச்சுட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நெறைய பேரை சென்றடையும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க் யூ.